உங்களை தேவன் நடத்த வேண்டும் என்று திட்டமிட்டபடியினால் ஆச்சரியமான அனுகூலங்களை, ஆச்சரியமான அடையாளத்தை கர்த்தர் காண்பித்து அதிசயமாய், பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உங்களை நடத்துவதற்கென்றே தேவன் உங்களை முன்குறித்திருக்கிறார். நிச்சயமாக நடத்துவார். ஆச்சரியத்தை பார்ப்பேன், அதிசயத்தை பார்ப்பேன், இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை வாழ்க்கையில் நான் பார்த்தே தீருவேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லாரும் நடந்து போகிற விதமா நான் நடந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாரும் கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு முன்னேறுகிற விதமாய் நான் முன்னேற வேண்டிய அவசியம் இல்லை. நான் எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை சரியாய் செய்வேன். அந்த பொறுப்பில் நான் சரியா இருக்கும்போது கர்த்தர் அவர் எடுத்துக்கொண்ட பொறுப்பை சரியாய் நடத்துவதற்காக எனக்கான ஒரு ஆச்சரியத்தை, எனக்கான ஒரு அதிசயத்தை, எனக்கான ஒரு அபூர்வமான காரியத்தை கர்த்தர் செஞ்சே ஆவார். மீன் வாய்க்குள்ள முள்ளு இருக்குன்னு தெரியும், காசு இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. மீனை பிடிச்சி வித்தா காசு இருக்குன்னு தெரியும், ஆனால் மீனுக்குள்ளேயே காசை வச்சவன் நம்ம கர்த்தர். எத்தனை பேர் அபூர்வமான காரியம்ன்றீங்க, ஆச்சரியமான காரியம்ன்றீங்க? மீனை பிடிச்சி காசு சம்பாதிக்கிறது அதிசயம்னு சொல்லலாம், ஆனால் மீனுக்குள்ளேயே காசு சம்பாதிக்கிறதுன்றது அபூர்வமான காரியம், எவனுக்கும் நடக்காத காரியம். ஏன் பேதுருக்கு செஞ்சவர் வரி கட்டுறதுக்கு உங்களுக்கு எனக்கு செய்ய மாட்டாரா? எத்தனை பேர் செய்வான்றீங்க? ஆச்சரியமான காரியத்தை, அற்புதமான காரியத்தை, இந்த உலகத்தில் எவனுக்கு நடக்காத அபூர்வமான காரியத்தை கர்த்தர் எனக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. மருத்துவச்சிகள் போய் ஏதாவது பண்ணி தான் பிள்ளை பெக்கின்றதுனாலும் பெக்க வைக்கலாம். மருத்துவச்சிகள் பார்க்கறதுக்கு முன்னாடியே, பார்வோன் மன்னன் கண்கள் பார்க்கறதுக்கு முன்னாடியே கர்த்தரால பிள்ளைய பெற வைக்க அவரால் முடியும். பிரமிச்சு போயிட்டான். யாரு? பார்வோனு. ஏமா பிறக்கிற பிள்ளையெல்லாம் ஏதாவது பண்ணு, காலி பண்ணு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், பிள்ளை பிறந்து தள்ளிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்வோன் மன்னன் வந்து கேட்கறான் பாருங்க மருத்துவச்சிகள்கிட்ட. அப்போ மருத்துவச்சிகள் சொல்றாங்க, இல்லை எஜமானே, நீ நினைக்கிற மாதிரி இல்லை, இந்த எபிரேய பெண்கள் எகிப்திய பெண்களை காட்டிலும் பலசாலியா இருக்கிறபடினால் மருத்துவச்சிகள் பார்க்கறதுக்கு முன்னாடியே அவங்க என்ன பண்ணிடுறாங்க, பிள்ளையை பெற்று தள்ளிக்கிட்டு இருக்கிறாங்க, எங்களால் அடக்க முடியலன்றான் பாருங்க. ஆச்சரியமான காரியத்தை, அற்புதமான காரியத்தை, மகிமையான காரியத்தை நம்முடைய மன்னவன் செய்கிறவராக இருக்கிறார். ஏன் தெரியுமா? பிள்ளை ஹல்லேலூயா நம்மை நடத்த வேண்டும் என்று அவர் திட்டமிட்டபடினால் ஆச்சரியமான காரியத்தை நமக்கு காண்பித்தே தீருவார். ஹல்லேலூயா.